So தசகம் 16ல நரநாராயண அவதாரம். We have already seen last classல எப்படி மனுவோட and we saw Daksha, the son of Brahma. They got married and they got 16 daughters. அதுல வந்து Dharma 13. I had sent the names also. Swaha to Agni and Swada to Pitrus and Sati to Siva. அதுல மூர்த்தி அப்படிங்கிறவாளுக்கு தான் ஒரு தர்மதேவ அவரோட ஒய்ஃப் அவளுக்கு தான் நரநாராயணன்னா வந்து பிறக்கிறார் கடவுள் வந்து. அண்ட் எவ்ரிபடி இஸ் வெரி ஹாப்பி. அப்புறம் தேர்ட் ஸ்லோகம்ல விசா செகண்ட்ல பிறக்கிறது. தேர்ட் ஸ்லோகம்ல விசா அபவுட் சஹஸ்ர கவச்சம். இந்த சஹஸ்ர கவச்சத்துல ஐ ஹாவ் டு சே ஒன் திங். இப்போ நான் சொன்னேன் போன தடவை வந்து there is சஹஸ்ர கவசம்ல வந்து 999 ஆக்சுவலி மகாபாரத புராணப்படி 999 இது பண்ணிட்டு 1001 வந்து அவர் சூரிய தேவர் கிட்ட ஓடி போயிடுற. அவர் வந்து அதனால நாராயணா ஆர் அகெயின் born as Arjuna and Krishna and Karnan was the சஹஸ்ர கவசம். That is in மகாபாரத புராணம். Whereas பட்டத்திரி வந்து he didn't say anything. பட்டத்திரியை பொறுத்த மட்டும் he finished it. அவர் வந்து நரநாராயணர் வந்து அவளை வந்து வதம் பண்ணிட்டா. ஓகே, அப்ப நம்ம வந்து this is actually two interpretations. ஒண்ணு வந்து சஹஸ்ர கவச்சம் வந்து நாராயணியம் படி பட்டத்திரியோட இதுபடி they killed சஹஸ்ர கவச்சம். மகாபாரத புராணப்படி சஹஸ்ர கவச்சம் was born again as Karna. இதுதான் இது மட்டும்தான் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் வந்து இன்னும் ஐ திங்க் we are done with 3 ஸ்லோகாஸ் தானே. 4th நம்ம பண்ணல இல்ல? இல்ல மாக்கா, 3 தான் பண்ணி. ஓகே, நான் வந்து தப்பான ராகம் படிச்சேன்னா ப்ளீஸ் கரெக்ட் மீ. அன்வாச்சரன் உபதிஷன் அப்பி மோக்ஷ தர்மம். ஒன் ஆஃப் யூ கேன் ரீட். பிரிச்சே படிக்கிறேன்னா ஸோ எனக்கு அந்த ராகம் சுத்தமா மறந்து போயிடாது. பாகி மேடம் ரீட் பண்ணுங்க. அன்வாச்சரன் உபதிஷன் அபிதௌ மோக்ஷ தர்மம் சம்பிராத்துமான் பதரிகாசமமத்யவாத்சிஹி சக்தோ ததே சமதோவோ தபோபகனிஸ்ஸஹாத்மா திவ்யாங்கனா பரிவிருதம் பிரஜிகாயமானம். ஓகே, அன்வாச்சரன் உபதிஷன் அப்பி மோக்ஷ தர்மம் த்வம் பிராத்ருமான் பதரிகாஸ்ரமமத்யவாத்சிஹி சக்ரோத தே சமத தபோபலநிஸ்ஸஹாத்மா திவ்யாங்கனா பரிவிருதம் பிரஜிகாயமானம். பாருங்க, அன்வாச்சரன். ஓகே, திஸ் அன்வாச்சரன் உபதிஷன் அப்பி மோக்ஷ தர்மம் துவம் குருவாயூரப்பா நீ ராத்ருமான். அப்போ அன்வாச்சரம் மோக்ஷ தர்மம், அதாவது அணு ஆச்சரம் தான் அன்வாச்சரம் ஆச்சரம். ஸோ யூ ஆர் ஃபாலோயிங். சில பேர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், சில பேர் ப்ரீச் பண்ணுவோம். யூ ப்ரீச் வாட் யூ ப்ராக்டிஸ். That is the right way to do. Though we never practice what we preach and we preach what we don't practice. But இங்க பட்டத்திரி என்ன சொல்ற, அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு நாராயண ரிஷியா பிறந்திருக்காரு. ஒரு ரிஷி, நாராயணன் ஒரு ரிஷி. அந்த மாதிரிதான் மகாவிஷ்ணு வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு உபதேசம் பண்ணிட்டு உபதேஷ் ஆல்சோ டீச்சிங் டு அதர்ஸ். எல்லாருக்கும் அடுத்தவாளுக்கும் டீச்சிங் அதர்ஸ், எல்லாருக்கும் சொல்லியும் கொடுக்குறாராம். எப்படி நீ மோட்ச தர்மத்தை 15ல பார்த்தோம். எப்படி வந்து தேவஹூத்தியைக்கு கபிலர் வந்து மோட்ச தடையணும்னா நீ என்னென்ன பண்ணணும்னு 15வது தசகத்துலதான்
நம்ம பார்த்தோம். அவளுக்கு பிள்ளையாவே பிறந்து கபிலர் வந்து அவர் வந்து உபதேசம் பண்றார். இதுல வந்து அவ எங்க போறானா, 2 பிராத்ருமான் அப்படின்னா பிரதரோட சேர்ந்து, ஓகே, அலாங் வித் த பிரதர், உங்க மகாவிஷ்ணு நாராயணா, நீ என்ன பண்ற, உன்னுடைய பிரதர், உன்னுடைய சகோதரன் நரனுடன் சேர்ந்து நீ எங்க போற, பத்ரிகாசிரமம் போற. பத்ரிகாசிரமம் இஸ் ஒன்லி பத்ரிநாத். ஓகே, அப்போ வந்து பத்ரிநாத் அதான் பத்ரிகாசிரமம். டுடே that time it was பத்ரிகாசிரமம் it was called. இப்போ வந்து அது பத்ரிநாத்னு நம்ம சொல்றோம். மத்திய வாத்சி என்ன சொல்றாருன்னா, பத்ரிகாசிரமம் அத்தியவாத்சி. ஓகே, அதி அவாத்சி, அவாத்சிஹீன வசு தாத்துவோடு லுங்லக்காராது. சோ அதி, நம்ம ஞாபகம் இருக்கா, நம்ம எல்லாம் பிரவேசால தான் படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதிவசதி அப்படிலாம், a person who stays there itself. வியாகிரக வனே அதிவசதி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் பிரவேசால. மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், மறந்துருந்தா இட்ஸ் ஓகே. சோ இங்க வந்து அவாத்சி அப்படின்னு சொல்றதுனால அதி அவாத்சி, சேர்றதுனால அத்தியவாத்சி. நீங்க 2 பேரும் அங்க போய் தங்கிட்டு எல்லாருக்கும் உபதேசமும் பண்ணிட்டு யூ ஆர் ஆல்சோ பிராக்டிசிங் மோக்ஷ தர்மம். அப்ப என்ன ஆயிடுறது அந்த இடத்துல, சக்ரோதே சமதபோ பல நிஸ்ஸஹாத்மா திவ்யாங்கனா பரிவிருத்தம் பிரஜிகாய மாறம். உடனே சக்கரனா இந்திரனுக்கு இது பொறுக்கல. அத்தனா தென் இங்க அப்பொழுது சக்கரக இந்திரன் என்ன பண்றான், தே சம தப்போ பல நிஸ்ஸஹாத்மா. அவனுடைய மனசு வந்து பொறுக்கலையாம். அவனால சகிச்சுக்க முடியலையா, என்னன்னா பொறாமையா இருக்கான் அவருக்கு. இவாள்லாம் வந்து இவ்வளவு தூரம் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு அவளும் பிராக்டிஸ் பண்றாளே, பிராக்டிசிங் மோட்ச தர்மம், எங்கேயாவது நம்ம பதவியை இவ பறிச்சிருவாளோ அப்படின்னு வந்துட்டு இவளுக்கு தபத்தினால பலம் வேற வருதே, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் அவளுக்கு வருதே. அவ வந்து ரொம்ப எல்லா பலமும் கிடைக்கிறது அவளுக்கு ஸ்பிரிச்சுவலா இல்லையா, நம்மளுக்கு ஆத்ம பலம் கிடைக்கிறது, அப்புறம் வந்து தெய்வ பலம் கிடைக்கிறது. ஏன்னா இவ இவ்வளவு தூரம், அவனுக்கு இவ கடவுள் ஒரு அவதாரம்னு அவன் நினைக்கல. ரெண்டு ரிஷி, நாராயணா, இவ 2 பேரும் தான் இப்படி இருக்கா. ஆனா இவ வந்து நம்மளோட பதவியை எங்கேயாவது பறிச்சிருவாங்க பயந்துட்டா. உடனே என்ன பண்ணினாரு, சகாத்மா திவ்யாங்கனா பரிவிருத்தம் பிரஜிகாய மாறம். அப்படின்னா காமதேவன். ஓகே, நம்ம தமிழ்ல கூட நிறைய சினிமா பாட்டுல எல்லாம் மாறன், கணை, அன்பு எல்லாம் வரும். கவிதை தெரிஞ்சவாளுக்கு, தமிழ் ரசிக்க தெரிஞ்சவாளுக்கு எல்லாம் தெரியும். அப்போ மாறம்ங்கிறது மாறன். அப்போ இங்க வந்து மாறம் அப்ப யாரு, காமதேவன். காமதேவன் வந்து அனுப்புறான். யாரோட அனுப்புறான், திவ்யாங்கனா பரிவிருத்தம். யாரோட, திவ்யா அங்கனா. அதாவது அந்த திவ்யமான அங்கனானா லேடிஸ். ஓகே, பெண்கள், தேவலோகத்து பெண்கள், அழகான பெண்கள் எல்லாரையும் இந்திரன் அனுப்புறானோ. எதுக்கு, இவாளெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. ஓகே, பிரஜிகாய அப்படின்னா அனுப்புறது, சென்ட். அவளெல்லாம் எதுக்கு அனுப்புறான், அவளை டிஸ்டர்ப் பண்ணணுங்கிற நோக்கம் தான் இது வந்து. ஓகே, காமோ வசந்த மலயானி லபந்துஷாலி காந்தா கடாட்ச விஷிகை விகசத்விலாசைஹி வித்யன் முகுர்முகுரகம்ப உதீக்ஷ்ய ச த்வாம் வீருஸ்வ யாத ஜகதே மிருதுஹாச பாஜா. ஓகே, காமோ வசந்த மலயா நில. அப்போ காமக வசந்த மலய
அணில இவ்வளவு நாலு இந்த இடத்துல இருக்கு பாருங்க. அப்ப காமதேவன் யாரோட வரானா? வசந்த மலையணி லபந்துஷாலி அப்படின்னு ஒரே வார்த்தையா. எப்போதுமே நம்ம அதாவது நிறைய நம்ம படிச்சிருக்கோம். அது ஒன்றும் நம்ம நினைவுக்கு கொண்டு வருவோம்ங்கிறது வேற. கோவிதாலதான் நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த ரத்தி மன்மதன் அவ எரிக்கிறா அப்படின்னு அந்த தமயந்தி நல தமயந்தியில தானா இல்லை முதல்ல சிவன் பார்வதியில பார்வதி வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சிவன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பார்வதியோ பண்ணும்பொழுது சிவனுக்கு வந்து இந்த இது வரணும்னு சொல்லிட்டு வசந்தனும் காமனும் தான் வருவா. ஏன்னா சுப்பிரமணியரோட அவதாரம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் யூ ஆல் ரிமெம்பர் இட். ஐ திங்க் வி ஸ்டடிட் இன் கோவிதா ஒன்லி. ஐ திங்க் ஆமா மாதா, கோவிதால தான் ஸ்டோரி வருது. கோவிதால தான் படிச்சோம் அது. சோ அது வசந்தன் வந்து ஃப்ரெண்டு. அதாவது வசந்தன்றது என்ன ஃப்ரெண்டு? வசந்த காலம். அது வசந்தா இஸ் இது ருத்து, வசந்த ருத்து. அதாவது நம்ம எல்லாமே வந்து ஒரு நம்ம பாருங்களேன், வசந்த காலம் வந்தாக்கோ வசந்த காலம் வரும்போதுதான் பறவைகள்லாம் வந்து இது பண்ணுறது. நம்ம வந்து அந்த ஹனி பீ எல்லாம் ஹனி இனப்பெருக்க மாறுது. ஸோ எல்லாமே வந்து வசந்த காலம் வந்து அந்த மலைய மாருதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மலைய மாருத்தம்னா விண்டு. அப்போ இங்க வந்து அப்போ அந்த மலையாங்கிறது அந்த காற்று. அந்த காற்று அணிலாங் இங்க கொடுத்துருக்கா. அணிலாங்கிறது காற்று. அப்போ அந்த மலைய மாறுதம்னா அந்த மலையிலேந்து வர்ற காற்று. ஓகே, அந்த காற்று வந்து அந்த மலைய பிரீஸ், அதான் மலைய மாருத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து அந்த காற்று. அப்ப அந்த சூழ்நிலை அவளுக்கு இஃப் யூ வாண்ட் டு செடியூஸ் அ பர்சன், இஃப் யூ வாண்ட் டு அட்ராக்ட் அ பர்சன், இப்ப முதல்ல வந்து ஒரு அட்ராக்ஷன் வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த என்விரான்மெண்ட் வந்து நல்லா இருக்கணும். எப்படி நம்ம இப்ப சினிமா தியேட்டருக்கு போனோம்னா லைட் எல்லாம் அணைச்சிடுறோம். அப்பதான் நம்ம வந்து அந்த பெரிய ஸ்கிரீனை பார்க்கும் பொழுது நம்மளோட அட்டென்ஷன் எல்லாம் அதுலதான் இருக்கும். சோ அந்த மாதிரி இங்க வந்து இந்த நரநாராயணனோட அந்த பெனன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணறதுக்காக இந்திரன் என்ன பண்றான்? அந்த மலையா அந்த இவரை காமனை வந்து அனுப்புறான். வசந்த அப்ப ருத்து என்னது? அது வசந்த ருத்து மாதிரி நல்ல அப்படியே காலம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மலைய மாறு அந்த காற்று வந்து அப்படியே ஜென்டில் பிரீஸ் அப்படியே வரும்பொழுது அவளுக்கு வந்து நல்லா இருக்கும். they feel happy. ஓகே, மூடு வந்து கிரியேட் ஆகும், ஹாப்பி மூடு. ஓகே. அப்ப என்ன பண்றார் பந்துஷாலி? இப்ப இவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட வரா. மலையா பந்துஷாலிங்கிறா, பந்து ஆயிடுறான். அவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கானா? யாரு? மலையா வசந்தம் இல்ல காமதேவனுக்கு. அப்புறம் காந்தா கடாட்ச விஷிகைஹி விகசத் விலாசௌ. ஓகே, அப்போ என்ன பண்றேன்னா விகசத் விலாசௌ எதை வச்சு? காந்தா கடாட்ச விஷிகைஹி. அப்போ கடாட்சம், நம்ம அம்பாளோட கடாட்சம் நம்ம மேல படாதா அப்படின்னு நம்ம அம்பாள் முன்னாடி நம்ம நினைக்கிறோம். கடாட்சம்னா என்னன்னா சைடு பார்வை. எப்பொழுதுமே சொல்லுவாள்ல நம்ம சுவாமி கோவில்ல கூட நம்ம டைரக்டா பாக்குறத விட சைட்ல நின்றுட்டு நம்ம பார்த்தானதான் அந்த சைட்ல இருந்து அம்பாள் வந்து நம்மளை பார்க்கும் பொழுது இந்த பார்வை வந்து நல்லா இதா இருக்கும்னு சொல்லிட்டுதான் நம்ம கோவில்ல பாருங்க நம்ம நேர கும்பிடுறது இல்ல, ரெண்டு பக்கத்துல நம்ம சைட்ல தான் நிற்கிறோம். ஓகே, அது வந்து இப்ப இவன் வந்து என்ன சொல்றா? இந்த லேடிஸ் எல்லாம் அப்போ விகசத் விலாசைகி. விகசத் விலாசைகினா அவள் வந்து என்ன, நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம், நிறைய சினிமாக்கள்ல பார்த்திருப்போம். இந்த அந்த ஒரு முனிவரோட தபத்தை கலைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவா? மிஞ்சி மிஞ்சி போனான்னா they will come and dance in front of them. and அவ டான்ஸ், அதுதான் அந்த அந்த டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ், அதைத்தான் சொல்றாங்க விகசத் விகசத் விலாசைகி. அதாவது விகசத்தின்னா என்ன? ப்ளூமிங். இங்க வந்து என்ன? ஒரு மலர்ந்த அது விலாசைகின்னா அந்த விலாசம். அதாவது என்ன சொல்ற? ரம்யமான ஒரு மூமெண்ட்ஸோட அவ வந்து காந்தா கட்டாட்ச காந்தா கட்டாட்ச விஷிகைஹி. ஓகே, விஷிகா கடாட்ச விஷிகா. ஷிகானா ஆரோஸ். அப்ப அவ அப்படி இருக்கான். அவளோட கண்கள் வந்து காந்தமா அவளை அப்படியே வந்து ஒரு பட்டு இழுக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து எப்படி இருக்கா? சைடாக பாக்குறாளா கட்டாட்சம். அது வந்து எப்படி இருக்கான்னா அந்த ஷிகைஹினா ஆரோஸ். அந்த ஆரோஸ் அதை வந்து அம்பு மாதிரி
ஓகே, நம்ம தமிழ் சினிமால பாட்டுல எல்லாம் மாறான் அம்பு பாய்ந்தது, அந்த அம்பு அந்த சைடு பார்வையால அந்த அம்பு அந்த பார்வையே அவளுக்கு அம்பா விடுற மாதிரி இருக்கு. அப்படி அவ டான்ஸ் ஆடிட்டு பாக்குற மாதிரி அந்த மாதிரி இருக்காளாம் அவ. ஓகே, இப்போ விஷிகான ஆரோ. ஓகே, முகூர் அடுத்தது பாருங்க. வித்யன் முகூர் முகூர் அகம்பம் உதீக்ஷ சத்வாம். ஓகே, அப்போ வித்யன் அப்படின்னா என்ன இருக்கான்னா அகம்பம் உதீக்ஷம். வித்யன் அவ என்ன பண்றாளாம், பாக்குறாளாம் ஓர பார்வையால. அந்த அவளுடைய கண் பார்வைகள் எல்லாம் அம்புகளா போற மாதிரி பாராளாம். முகூர் முகூருங்கிறார். வித்யன் வித்யன்னா என்னதுன்னா ஹிட் பண்ணலாம். அந்த அவளுடைய பார்வைய அத பாருங்க, இது வந்து அவருடைய நம்ம கவிதை நயமா எடுத்துக்கணும். அவளோட பார்வை வந்து நம்ம ஒரு அம்புகள் மாதிரி அந்த பார்வைகள் வந்து திரும்ப திரும்ப இவ மேல படுற மாதிரி அவளுடைய கண் பார்வை. அப்போ அது அவ்வளவு பவர்ஃபுல்லா அவ டான்ஸ் ஆடிட்டு இவ 2 பேர் முன்னாடியும் அவ இருக்காளாம். அப்போ ஆனா அங்க என்ன ஆயிடுறதான், துவாம் அகம்பம் உதீக்ஷங்கிற. ஆனா என்ன ஆயிடுறதுன்னா அகம்பம், கம்பனா நஷேக், அகம்பம்னா என்ன, நோ நோ ஷேக்கிங். இப்ப இவ என்ன பாக்குறா, துவாம் உங்களை பாக்குறா, குருவாயூரப்பா நீங்க என்ன பண்ற, இவ எவ்வளவு தூரம் உங்க முன்னாடி எல்லாம் ஆடிட்டு இருக்கா, அவளுடைய பார்வையெல்லாம் போடுறா, ஆனா நீங்க வந்து கொஞ்சம் கூட டிஸ்டர்பே ஆகல. இவ வந்து டிஸ்டர்பே ஆகல. அதனால என்ன ஆயிடுற, உதீக்ஷிய அகம்பம் உதீக்ஷிய சத்வாம் பீரு பீருஹு தத்வயா அத ஜகதே மிருதுஹாச பாஜா. பீருஹுன்னு பயந்துடுறான். என்னடா இது, நம்ம இவ்வளவுலாம் இது பண்றோம், காமதேவன் எல்லாம் பயந்துடுறானா, இவ்வளவுலாம் நம்ம பண்றோம், ஆனாலும் இவ வந்து ஒண்ணுமே இல்லையே, என்ன நடுங்கு, அவளுக்கு பயம் வந்துடாது, இவ அசங்கவே இல்லையே அப்படின்னு. துவயா பாருங்க கடைசியில என்ன எடுது, அட்ட மிருதுஹாச பாஜா துவயா அப்படிங்கிற. ஓகே, இப்ப என்ன பண்ணிடுறா, ஜெகதே அப்படிங்கிற. அப்போ நீங்க ஜெகதே, அப்போ ஜெகதேனா கத்துனா டு சே. ஓகே, அதுல வந்து ஜெகதே லிட்ல காரத்துல. இப்ப யாரு வந்து சொல்றாளாம், துவயா துவயா உன்னால் சொல்லப்பட்டது. இந்த இடத்துல இதுல இருக்கு, உன்னால சொல்லப்பட்டது குருவாயூரப்பா. துவயா மிருதுஹாச பாஜா. மிருதுஹாச பாஜானா ஸ்மைலிங்கோட, மிருதுவான புன்னகையோட நீ சொல்ற குருவாயூரப்பா. யார்கிட்ட, காமதேவன் கிட்ட. ஓகே, நீ வந்து காமதேவன் கிட்ட இத சொல்ற. அப்போ இப்ப என்ன சொல்றா, இதுல எல்லாரும் வந்தா முன்னாடி டான்ஸ் எல்லாம் ஆடினா கடாட்ச பார்வையாலலாம் அம்பு பார்வையாலலாம் உன்னை பார்த்தா, ஆனா கொஞ்சம் கூட ஒரு ஷேக்கிங்கே இல்ல, உன்கிட்ட எந்த விதமான மாற்றமே இல்லைன்னு அவ பயந்துட்டு இருக்கா. அவ பயப்படும் போது நீ வந்து சொல்ற இந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. பீத்யாலமங்கஜ வசந்த சுராங்கனாயோ மன்மானசம் விஹ சுஷத்வமிதி ப்ருவாணக துவம் விஸ்மயேன பரிதஸ்து பதாமதைஷாம் ராதர்ஷய ஸ்வபரிச்சாரக காதராட்சீஹி. குருவாயூரப்பா என்ன பண்றா பாருங்க, பீத்யா அலம் அங்கஜ வசந்த சுராங்கனா யோ. பாருங்க, பீத்யா அலம். அவர் என்ன சொல்றார், போன இதுல he said, அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றார், ஹே அங்கஜ. அங்கஜ அங்கஜங்கிறது காமதேவனுக்கு இன்னொரு பேர். அங்கஜ வசந்த, வசந்தன், வசந்தனுக்கும் சம்போதனா எல்லாமே. சுராங்கனாக கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. அங்கஜா வசந்தா சுராங்கனானா என்னது, தேவலோகத்து கன்னிகைகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. He's calling all the heavenly female who have come to attract him.
ஓகே. பீத்யா அலம், பீத்யா அலம், போரும் பயப்பட வேண்டாம். ஓகே. மன்மானசம் துவிக, துவிகன தூ இக. ஓகே. மன்மானசம் ஜுஷத்வம் இதி புவானக. இப்போ நீங்க எல்லாம் பயப்பட வேண்டாம், நீங்க வந்து பயப்படாதீங்கோ. என்னன்னா மன்மானசம், மன்மானசம்னா மத்து, என்னுடைய மத்து. இந்த மத்துங்கிறதா மானசமோட சேர்ந்து இந்த இடத்துல அனுநாசக சந்தியாயி மன்மானசம்னு ஆகுது. அப்ப என்னுடைய மனசுல இருந்து வந்தது ஜுஷத்வம். ஓகே. நீங்க வந்து பாருங்க, என்னுடைய மனசுல இருந்து வந்தத நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஜுஷத்வம், என்னுடைய மனசுல இருந்து வந்ததை என்ஜாய் பண்ணுங்க. இஹ தூ பீத்யா அலம், நீங்க பயந்ததெல்லாம் போரும் இப்பொழுதுக்கு அப்படின்னு நான் வந்து என்னுடைய மனசுல இருந்து வந்ததை பாருங்கோ அப்படின்னு சொல்லிண்டு புருவானக இத்தி புருவானக இப்படி சொல்லிண்டே ஸ்வபரிச்சாரக காட்டராட்சி என்ன பண்றாராம் பாருங்க. என்னோட மனசுல இருந்து, அதாவது இந்த அர்த்தம் வந்து அப்புறமா சொல்றேன். அர்த்தம் ஃபர்ஸ்ட் நம்ம லைன் வைஸா பார்ப்போம். இந்த எனக்கு பரிச்சாரகம், நம்ம தமிழ்ல வந்து நிறைய வார்த்தைகள் வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்கிறத நம்ம இதெல்லாம் படிக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியாது. பரிச்சாரகனா என்ன வந்து எனக்கு யாரு சேவை செய்யறாளோ, என் பக்கத்துல இருக்கிறாளோ அவெல்லாம் ஓகே சேவை செய்யறவா அப்படின்னு. அப்போ இந்த பரிச்சாரக காத்தராட்சிஹி, காத்தராட்சிஹின்னா இவெல்லாம் பியூட்டிஃபுல் விமென். ஓகே. இப்ப என்னிடம் இருக்கிற அழகான பெண்களை, என் மனசிலிருந்து நான் கொடுக்கிற அழகான பெண்கள் எல்லாம் பாருங்க நீங்க. ஓகே. யாரெல்லாம் என்னுடைய மனசுல இருந்து எனக்கு அட்டென்ட் பண்றாளோ, நீங்க வெளியில இருந்து இந்திர அனுப்பிச்சான்னு சொல்லிட்டு காமதேவனோ வசந்தனோ எல்லாரும் மலைய மாறுதத்தோட சேர்ந்து வந்து அழகான பெண்கள்லாம் வந்து எங்களுடைய மெடிடேஷன், எங்களுடைய தவத்தை கலைக்கணும், மெடிடேஷன் எல்லாம் ஸ்பாயில் பண்ணணும்னு வந்திருக்கேனே. ஆனா என்னுடைய மனசுல இருக்கிறவா, எனக்கு அட்டெண்டியா இருக்கிறவா, அந்த அழகான பெண்களெல்லாம் பாருங்கன்னு அவர் சொல்றாராம். அது அவர் சொன்னோன்னு விஸ்மயேன பரிதः ஸ்துவதாம் ஏஷாம், விஸ்மயேன சர்ப்ரைஸ், ஆச்சரியமா பாக்குறாளாம். அவ முன்னாடி நிக்கிறாளாம். ஓகே. அவள் முன்னாடி நிக்கிறவாளை பார்த்துட்டு ஸ்துவதாம் அப்படி சொல்ற, ஸ்துவதாம் ஏஷாம் பிராதர்ஷய ஸ்வபரிச்சாரகா காத்தராட்சி. விஸ்மயேன, இவாளுக்கு அப்படியே மிரண்டு போயிட்டாள். சுவாமி கிட்ட இருந்து இப்படிப்பட்ட இவா கிட்ட இருந்து நம்ம என்னத்தையோ கொண்டு வந்திருக்கோம், நீ என்ன பண்ணின பிராதர்ஷய குகையப்பா, நீ என்ன பண்ணின, உன்னுடைய மனசுல இருந்து என்னுடைய மனசுல இருந்து இருக்கிறவாள என்கிட்ட வந்து அட்டண்டீஸா இருக்கிறவாளெல்லாம் நான் காட்டுறேன்னு நீ அவளெல்லாம் இறக்கி விட்ட உடனே உன்னை சுத்தி இருக்கிறவா எல்லாரும் மிரண்டு போய் அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் உடனே என்ன பண்ணினா ஸ்துவதாம், ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சான். They started praising you. They all wondering. நீ காமிச்ச உடனே பிராதர்ஷய, நீ அவளெல்லாம் காமிச்ச உடனே இவாள்லாம் உன்னை வந்து ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்ற. யாரெல்லாம் என்ன பண்ணினாலும் இப்போ இதுல ஒரு உள்ள ஒரு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது வெளியிலேந்து ஒரே ஒரு உண்மை என்ன, கடவுள் தான் இவாளையும் படைச்சிருக்கார், கடவுள் தான் அந்த உள்ளுக்குள்ள இருந்து. அப்ப கடவுள் என்ன சொல்லறா, நீ கொண்டு வர்ற அழகோ, நீ கொண்டு வர்ற எல்லாமே அட்ராக்ஷன் எல்லாமே எனக்குள்ளேயே இருக்கு. அவர்தான் அந்த மாயையே உருவாக்குறார், அது எனக்குள்ளேயும் அது இருக்கு, நான் அதுக்கே மயங்கல. புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் இன்னர் மீனிங். நான் அதுக்கே நான் மயங்கல. நான் வந்து என்னுடைய மை டியூட்டி இஸ் வாட், பிராக்டிஸ் மோக்ஷ தர்மா, பிரீச் மோக்ஷ தர்மா.
நான் அதுக்காக அவதாரம் எடுத்திருக்கேன். நான் எனக்கு சேவை செய்யறவா இவாள்லாம் இவ்வளவு அழகா இருக்கிறவாளை பார்த்து நான் வந்து அட்ராக்ட் ஆகல. நான் என்னுடைய தர்மத்தை நான் ஃபாலோ பண்றேன். So how could I even think of getting disturbed by you? Okay, இதுதான். This is what God wanted to prove by telling them, பாரு நீ என்கிட்ட இருக்கிறவாளையே நீ பாரு, அவளையே வந்து என் மனசுல இருக்கிறவாளே பாரு. ஓகே, you do the next ஸ்லோகா also. ரொம்ப நல்ல ஸ்லோகம். சம்மோகனாய மிலிதா மதனாதயஸ்தே त्वद्दासिका परिमलै किल मोहमापुः दत्तां त्वया च जुगुः स्त्रपयैव सर्वस्वः அப்படிதான் வரும். வாசி கர்வ சமனி புனருர்வசீதாம். ஓகே, யாராவது படிங்க இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை. இந்த சர்வஸ்வா எப்படி பிடிக்கிறேன்? அது வந்து எப்படி வருதுன்னா ஸ்வர்வாசினி. ஸ்வர்வாசி கர்வ சமனி அதான் ஸ்வர்வாசி சர்வ ஸ்வர்வாசிய தனியா எடுத்துக்கணும். சர்வ ஸ்வர்வாசிக கர்வ ஸ்வர்வாசி கர்வ சமனி. ஓகே, சம்மோகனாய மிலிதா மதனாதயஸ்தே. ஓகே, சம்மோகனாய மிலிதா மதனாதய தயஹ தயஸ்தேன தயஹ தே. சம்மோகனாய மிலிதாக ஏன்னா மதனாதயாக அப்படின்னு. இப்ப மதன்கிறது நம்ம காமதேவனுக்கு மதனாங்கிற பேரும் இருக்கு. ஓகே, சோ காமா வந்து சம்மோகனாய மதனாதயக மதன முதலாதோர் அப்படின்னா காமதேவன் முதலாம் யாரெல்லாம் வசந்தம் மலையமாறுதான் அவா அப்புறமா அந்த லேடிஸ் யாரெல்லாம் வந்திருக்காளோ எல்லாருமே சம்மோகனாய त्वद्दसिका परिमளைஹி. இப்போ மிலிதாகனா யாரெல்லாம் அங்க இருக்காளோ, all those who were there, all those who had jointly been there, யாரெல்லாம் அங்க கூடி இருக்காளோ அவளை சம்மோகனாய அவளை வந்து கேப்சர் பண்ற மாதிரி, அவளெல்லாம் சந்தோஷப்படுத்துற மாதிரி, எப்படி வேணா எடுத்துக்கலாம். அவளை அட்ராக்ட் பண்றவா யாரெல்லாம்? இதெல்லாம் துவத்தாசிகா பரிமளைஹி. அவளெல்லாம் அட்ராக்ட் பண்றது என்னவா? துவத்தாசிகா பரிமளைஹிங்க சுகந்த வாசனை வருதான். கடவுளோட மனசுல இருந்து கடவுள் இறக்கி விட்ட அவருக்கு சேவை செய்யற அந்த லேடிஸ், அந்த ஃபீமேல் செலஸ்டியல் ஃபீமேல்ஸ் யாரெல்லாம் இருக்காளோ அவ வந்து துவத்தாசிகா உன்னுடைய மெய்ட்ஸ். தாசி தான் மெய்டு. ஒண்ணு உனக்கு வேலை செய்யறவா, உனக்கு சேவை செய்யறவா. இந்த இடத்துல நம்ம சேவை செய்யறவா அவளுடைய அந்த சுகந்தமே இருக்கு, அப்படி மனம் வீசறதான். மோகம் ஆப்புகுக்கில அப்படிங்கிற ஒன்ன வந்து கேப்சர் பண்ணணும், ஒன்ன அட்ராக்ட் பண்ணணும்னு ஒரு கூட்டத்தோட வந்தாலே சம்மோகனாய. ஓகே, அவள்லாம் என்ன ஆயிட்டாலாம்? உன்னுடைய அந்த மனசிலிருந்து வந்த உன்னுடைய சேவகிகள் எல்லாரையும் பார்த்துட்டு மோகம் ஆப்புகுக்கில அவங்களுக்கெல்லாம் மோகம் வந்து விட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு அவள்லாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தாலாம், அவ்வளவு சுகந்த பரிமளைகிங்க. அப்படியே அவ மேலேயே அப்படியே ஒரு சுகந்தமான வாசனை வீசுற அளவுக்கு இவ்வளவு அழகாவும் இருந்தார். ஓகே, அப்போ தத்தாம் துவயாச்ச ஜுகுருஹு ரப்பயேவ சர்வ ஸ்வர்வாசி கர்வ சமனீன் புனருர்வசி தாம். ஓகே, இப்போ கடவுள் என்ன பண்றார்? சர்வ அதை சேர்த்து நம்ம படிப்போம். சர்வ
சர்வஸ்வர்வாசி கர்வ சமனி. சர்வஸ்வர்வாசி கர்வ சமனி எப்படி இருக்கான்? துவயா தத்தம் புனக புனக தயா துவயா தத்தம். திரும்பவும் நீ என்ன பண்ற? இந்த லேடிஸ் எல்லாம் வந்துட்டா எல்லாரும் எனக்கு சேவர்கள் அப்படின்னு கடவுள் நிறுத்தலையாம். திரும்பவும் கொடுக்குறாராம். என்ன கொடுக்குறாரு? உன்னால் கொடுக்கப்பட்ட தத்தாம் துவயா, உன்னால கொடுக்கப்பட்ட அப்போ ஜுகுஹு ஜுகுஹுன்னு அக்செப்டட் கிரகு தாத்து ஜுகுருஹு. ஓகே, அக்செப்ட் பண்ணலாம். என்னத்தை அக்செப்ட் பண்ணிண்டா? கிருபையேவ சர்வ சர்வ, அதுதான் இங்க சர்வ ஸ்வர்வாசி கர்வ சமனி அப்படிங்கிறார். ஸ்வர்வாசி சர்வ கர்வ சமனி. அதாவது இப்ப வந்தவா எல்லாம் யாரு? ஸ்வர்வாசி, ஸ்வர்க்கவாசியில சொர்க்கத்திலேருந்து இந்திரன் அனுப்பிச்சு எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த ஸ்வர்வாசி எல்லாரையும் ஓகே அவள் எல்லாம் தலைகுனிய வச்சுட்டான். என்னது? அவ வந்து கர்வத்தோட இருந்தாளாம். நம்மதான் அழகு, உலகத்திலேயே நம்ம தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு அவள்லாம் கர்வத்தோட இருந்தவாள நீ என்ன பண்ணிட்ட? திரப்பையா ஏவ அவள்லாம் வந்து இதாயிட்டாள், ஒரு மாதிரி அவமானப்பட்டு போயிட்டாள். எதனால? கடவுள் என்ன பண்றா? தான் ஊர்வசியை இறக்கிடுறார். துவயா தத்தம். உடனே என்ன பண்றார்? நீ வந்து நீங்க இவ்வளவு அழகான பொம்பளை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேள் என்ன மயக்கத்துக்கு. நான் எனக்குள்ள இருக்கிறவாளெல்லாம் காமிச்சேன். என்ன இதுக்கும் மேலேயும் நான் கொடுக்குறேன் பாருங்கோ, இதுக்கும் மேல பாருங்கோ. எல்லாருமே தன்னைத்தானே நினைச்சு ஓ இவ்வளவுதான் நம்மெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு they are ashamed of themselves. அவளே வந்து வெக்கப்படுற அளவுக்கு யார கொடுத்தாராம் எடுத்து? ஊர்வசி. அது வரைக்கும் ஊர்வசி வந்து கிடையாது தேவலோகத்துல. ஓகே, இப்பதான் வந்து இவர் வந்து அப்போ ஊர்வசி தாம், ஊர்வசிய வந்து நீங்க கொடுக்குற யார? அந்த ஊர்வசியை எங்கேந்து? அதனால எதனால அவளுக்கு ஊர்வசிங்கிற பெயர் வந்தது? கடவுள் வந்து தன்னுடைய தொடையிலிருந்து எடுத்த உருங்கிறது தொடை, தன்னுடைய தொடையிலேந்து அவளை படைச்சதுனாலதான் அவளுக்கு ஊர்வசிங்கிற பெயர் வந்திருக்கு. எல்லாரோடையும் எல்லா சொர்க்கத்துல இருக்கிற எல்லாரோட கர்வ சமனி. சமனின்னா அவளை கர்வத்தை வந்து அடக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவ வந்து சமனி. அப்போ அதை ஹம்பிள் பண்ண, ஹம்பிள்டு த ப்ரைட் ஆஃப் ஆல். எல்லாரோட கர்வத்தையும் அடக்கிற மாதிரி யார வந்து கடவுள் கொண்டு வந்தார்? ஊர்வசி. யார அக்செப்ட் பண்ணிண்டாத? காமதேவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். சோ எல்லாருமே வந்து ஒன்ன வந்து சம்மோகனாய, ஒன்ன மோகப்படுத்துவதற்காக எல்லாரும் சேர்ந்து அங்க வந்திருக்கா. அந்த டயத்துல நீ என்ன பண்ற? உன்னுடைய உனக்குள் மனசுல இருந்து இருக்கிற சேவகிகள் எல்லாம் நீ வெளியில எடுக்கிற. அதை பார்த்தே அவள்லாம் வந்து ஆஹா இப்படி இருக்காளே, அவளுடைய நறுமணமே இவ்வளவு இருக்கா இருக்கே அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே என்ன பண்றா? உடனே வந்து ஊர்வசியும் நீ கொடுக்கற. அத அவள்லாம் பார்த்த உடனே அவளுடைய கர்ப்பம் எல்லாம் அழிஞ்சு போயிடுறது. அவ எல்லாரோடைய கர்வத்தையும் நீ அழிக்கிறதுக்காக தான் கழிச்ச மாதிரி ஆயிடுறது. நீ அவளுக்கு ஊர்வசியை கொடுக்கற. அத அவ வந்து அக்செப்ட் பண்றா. ஓகே, so that is end of this slogam. This is there in ஊர்வசிய பத்தி just finish here. ஏன்னா next வந்து totally